இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ போட்டுறோம்னா ஆல்ரவுண்ட் ஐயப்பன் உங்க சேனல் தான் பார்க்குறோம். ரீசெண்டாக போட்ட வீடியோ தான் பார்க்குறோம். பார்க்கலாம். ஓ சேதுவா, அவன் எதுக்குதான் நின்னுகிட்டு வாட்டர் மெலன் சாப்பிட்டுக்கிட்டு ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கான். இங்க தான்டா இருக்கான். இது இப்போ ஏதோ ஒரு படத்துல வந்து பைத்திய மாதிரி பண்ணாதான் படத்துல நடிச்சிட்டாரு. என்ன படம்னே தெரியல. யோகி பாபுலாம் இருக்காரு. நம்ம தமிழ் சினிமாவுக்கு என்னதான் ஆச்சு? திறமைக்கு இந்த உலகத்துல மதிப்பு இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அது இந்த காலகட்டத்துல உண்மையாதான் இருக்குது. தம்ப்நெயில பார்த்து எல்லாருமே எவ்வளவு வந்திருப்பீங்க. நம்ம தமிழ் சினிமா துறை யாரை ஆதரிக்குது, யாரை நிராகரிக்குது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பேச போறோம். ஒருத்தன் உண்மையா ஆத்மார்த்தமா சினிமாவில் நடிக்கணும் அப்படின்ற ஒரு லட்சியத்தோட அவங்கிட்ட இருக்க நடிப்பு திறமையை வெளிப்படுத்தி சோசியல் மீடியால வீடியோ போட்டுட்டு இருக்கான். இன்னொருத்தன் நம்ம சோசியல் மீடியால நல்லதோ கெட்டதோ, திட்டுகளோ பாராட்டுகளோ, ஏதோ ஒரு விஷயத்துல ட்ரெண்ட் ஆகணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வீடியோ போடுறான். இன்னொரு விஷயம், இவனுக்கு சினிமாவில் நடிக்கணும் எந்த ஒரு எண்ணமும் கிடையாது. அதுக்கான உழைப்பையுமே அவன் போட்டிருக்க மாட்டான். ட்ரெண்ட் ஆகணும், ஃபேமஸ் ஆகணும், நிறைய ஃபாலோவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும், நிறைய சம்பாதிக்கணும், இதுதான் அவனோட நோக்கமா இருக்கும். இந்த ரெண்டு பேர்ல இந்த கோமாளித்தனம் பண்றவங்களுக்கு மட்டும் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதும் கிடைச்சிருக்கு, அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத சினிமா வாய்ப்புகளும் கிடைச்சிருக்கு இது வரைக்கும். ஆனா அதற்காகவே அதை நோக்கியே உழைச்சிட்டு இருக்க ஒருத்தவனுக்கு உண்மையான திறமை இருந்தும் வாய்ப்புகள் கிடைக்கிறது இல்ல. சொல்ல போனா இங்க திறமைக்கு கிடைக்காத மதிப்பும் மரியாதையும் பல இடங்கள்ல அதுக்கு தகுதியே இல்லாத மனிதர்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. இன்ஸ்டாவில் இப்போ நான் பிரபலமா இருக்கேன். இப்போ இன்ஸ்டாவில் என்ன பேசுறாங்க தமிழ் முழுக்க. நான் வந்து சினிமாவில் சாதிக்கணும் ஆசைப்பட்டா தப்பு. எல்லாருமே இன்ஸ்டாவில் பிரபலமாயி சினிமாவில் சாதிக்கணும் தவறானது. வாட்டர்மெலன் ஸ்டாரோ போயிடலாம், ஆனா நிலையான வெற்றி பெற முடியாது. வாட்டர்மெலன் ஸ்டார் சொல்றேன், ஜீப் முத்த நேரடியாக நான் சொல்றேன். இப்ப நம்ம உண்மையா உழைச்சும் அங்கீகாரம் கிடைக்காம ஓடிட்டு இருக்க ஒரு மனிதனை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஜனவரி 20, 2021 இதயம் அப்படின்ற ஒரு அக்கௌண்ட் மூலமா இவர் வீடியோஸ் போட ஆரம்பிக்கிறாரு. அட் த சேம் டைம் இன்ஸ்டாகிராம்லயுமே அதே வீடியோஸ் போஸ்ட் பண்றாரு இதய முரளி அப்படின்ற ஒரு அக்கௌண்ட் மூலமா. எப்படிதான் ஸ்டார்டிங்ல இவரோட வீடியோஸ்க்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்காட்டியும் இவருடைய நடிப்பு மேல் மேலும் மெருகேற்றி அவர் வீடியோஸ் போட போட மக்களோட ஆதரவு அவருக்கு பெரிய. அதுக்கப்புறம் இதய முரளி பேஜ்ல வீடியோஸ் போடுறதுக்கு ஹெல்ப் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து சப்பானி பாய்ஸ் அப்படின்ற நேம்ல 2023 யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு வீடியோஸ் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த ஐடி ஓபன் ஆகிறதுக்கு இன்னும் 30 நாள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் வீடியோஸ் வந்து நாங்கள் ஒரு புது ஐடியில் போடுறோம். அந்த புது ஐடியோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்ல நடிகன், நல்ல கலைஞன். சோசியல் மீடியா அப்படின்ற ஒரு வசதி மட்டும் நம்ம கிட்ட இல்லனா இந்த மாதிரி ஒரு பிறவி கலைஞனை நம்ம மிஸ் பண்ணிருப்போம், பார்க்காமலே போயிருப்போம். சோ இவரை நம்ம கண்ணுல காட்டினா சோசியல் மீடியாவுக்கு ரொம்ப நன்றி. எனக்கே நன்றி சொல்றீங்க, எனக்கே நன்றி சொல்றீங்க. நீங்க போட்ட மிச்ச மீதியெல்லாம் தின்னு வளர்ந்த உடம்பு அந்த உடம்பு. இதே முரளியா சிங்கிள் மேனா ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு ஒரு நல்ல திறமையான டீமோட சோசியல் எல்லா கெட்டப்பும் போடுறாரு. எல்லா ஜானர் சீன்ஸையுமே அசால்ட்டா நடிச்சிட்டு இருக்காரு மனுஷன். அதே மாதிரி கோபம், ஏக்கம், அழுகை, சந்தோஷம் இந்த மாதிரி எல்லா உணர்ச்சிகளையும் உணர்வுகளையும் கொண்ட ஒரு நடிப்பு. சோசியல் மீடியால இந்த மாதிரி எத்தனையோ ஆக்டிங் ஷார்ட்ஸ், ரீல்ஸ் இதெல்லாம் பார்த்திருப்போம். பட் 100% டெடிகேஷன் அண்ட் பெர்ஃபெக்ஷனோட பண்ற ஒரே ஆள் இவர் தான், இவங்களுடைய டீம் தான். உண்மையை சொல்லணும்னா எதிரிகளால கூட அவரோட நடிப்பை வெறுக்க முடியாது, அந்த அளவுக்கு நடிக்கிறார் மனுஷன். தமிழ் சினிமால இருக்க நடிகர்கள் நடிச்ச ரொம்பவும் நடிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்க ரோல்ஸா சூஸ் பண்ணி ஒரிஜினல் சீன் அளவுக்கு இவரால நடிக்க முடியும். அதுல முக்கியமா இவர் நடிச்ச சேது, காசி, பேரழகன், சூர்யா, ஆக்டிங், கமல்ஹாசன் சாரோட படம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா பார்த்தாலே தெரியுது அந்த அளவுக்கு அந்த ஃபேஸ் முடியலாம் மாற்றமான ஒரு நடிப்பை கொடுத்திருப்பாரு. அத்திப்பட்டி சப்பானி ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. அழுப்புடு
சரி, நல்லா நடிக்கிறாரு, நடிப்பு மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் கிடையாது. டான்ஸ் அதை விட பட்டைய ஓ கலப்பாரு. இவரோட டான்ஸ் பெஸ்டா அல்லது நடிப்பு பெஸ்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா சூஸ் பண்ண முடியாது. ஏன்னா ரெண்டுமே பெஸ்டா தான் இருக்கு. ஓ இப்போ போட்டிருக்காரு அது. ஒரு ஹீரோவா நடிக்கிறதுக்கு தேவையான எல்லா குவாலிட்டிஸுமே இவர்கிட்ட இருக்குது. அதே மாதிரி சினிமாவில் நடிக்கிறதுக்கு தேவையான எல்லா திறமைகளும் இவங்க டீமு கிட்ட இருக்கு. இது எல்லாத்தையும் விட பல லட்சம் மக்களோட ஆதரவுகளும் அன்புகளும் பாராட்டுகளும் இவருக்கு இருக்குது. இது எல்லாமே இருந்தும் சினிமாவில் வாய்ப்பு இல்லை. இவங்களை இதுவரைக்கும் சினிமாவில் அறிமுகப்படுத்தாத ப்ரொடியூசர், ஆக்டர், டைரக்டர், இந்த மாதிரி சினிமாவில் இருக்க யாரா வேணாலும் இருக்கட்டும், அவங்க எல்லாருக்குமே நான் ஒன்று சொல்லிக்கிறேன். ஜிபி முத்து அப்படின்ற ஒரு மனுஷன் டிக்டாக்ல கெட்ட வார்த்தையில திட்டி வீடியோ போட்டாரு. அவருக்கு சினிமாவில் நடிக்கணும் அப்படின்ற ஒரு துளி எண்ணம் கூட கிடையாது. அப்படியே வீடியோ போட்டுட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் டிக்டாக்கை பேன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் யூடியூப் பக்கம் வந்து அவருக்கு வர லெட்டர்ஸை படிச்சு அதை ஒரு வீடியோவா போட்டுட்டு இருந்தாரு. அப்பவும் அவருக்கு சினிமாவில் நடிக்கணும் அப்படின்ற ஒரு துளி எண்ணம் கூட கிடையாது. அதுக்கப்புறம் ஊர் சுத்துறத vlogs எடுத்து போட்டாரு. இந்த மாதிரி பல விஷயங்கள். ஆனா அப்போ அவர் சினிமாவில் வரணும் அப்படின்னு நினைக்கல. அப்படி நினைச்சிருந்தாலுமே அதுக்கு ஏத்த உழைப்பையும் அவர் போடவே இல்லை. அப்புறம் என்ன அவருக்கு சினிமாவில் வாய்ப்பு கொடுத்தீங்க? ஏண்டா பார்த்தா கோவில் என்ன பேட் பேட் சாரி மாமா. இவங்களை கூட மன்னிச்சிடலாம் போல. இன்னொருத்தர் இருக்காரு, பெரிய முதலாளி அப்படின்ற ஒரு ஷோல வாய்ப்பு கொடுத்தாங்க இவருக்கு. இப்போ ஓ மூஞ்சிலே அடிச்சிட்டேன். உண்மையான சினிமா துறையை நேசிக்கக்கூடிய ஒரு கலைஞனுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பு அது. ஆனா அது இவருக்கு கிடைச்சிச்சு. அதையும் அவர் பயன்படுத்திக்கல. சினிமா துறையில சாதிக்கணும் அப்படின்ற லட்சியத்தோட இருக்கிற ஒரு கலைஞனுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருந்தா அவன் பாதிலே வந்திருப்பான் நீங்க நினைக்கிறீங்களா? உசுர கொடுத்தாச்சும் மக்கள் மனசுல இடம் பிடிச்சிருப்பான். அந்த வாய்ப்பு பயன்படுத்தி மேல வந்திருப்பான். அதுக்குன்னு அந்த நிகழ்ச்சியில எந்த ஒரு ஃபேம் இல்லாத திறமையானவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கிடையாது. அந்த மாதிரி இருக்கிற ஆட்களுக்கும் வாய்ப்புகள் கொடுத்திருக்காங்க. பட் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா நிகழ்ச்சிக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே அந்த ஃபீல்ட சார்ந்து அவங்க வேலை பார்த்து உழைச்சிட்டு இருந்திருக்காங்க இதுக்காக. ஆனா ஜிபி முத்து மாதிரியான ஆட்கள் எல்லாமே சோசியல் மீடியால ஃபேமஸ், அவ்வளவுதான். வேற எந்த ஒரு குவாலிட்டிஸும் இல்ல இந்த ஷோக்குல வர்றதுக்கு. உங்க ஜாமான இப்போ அப்படிதான் ஆயிடுச்சு. இந்த மாதிரி இன்ஸ்டால மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருந்தா அவங்க ஃபாலோவர்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க. இல்ல ஒரு கலைஞர்களை வளர்த்து விடணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் எல்லாம் பண்றாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. ஒருவேளை பிக் பாஸ் எல்லாம் திறமை எல்லாம் தேவையில்ல, சண்டை போடுறது நிறைய ஷோஸ் இருக்கு, அதை பண்ணிட்டு போயிடலாம். இப்போ உள்ள மக்கள், மீடியா, சினிமா துறை இது எல்லாமே திறமையானவங்களை அங்கீகரிக்க மாட்டேங்கிறாங்க. அப்படியே அங்கீகரிச்சாலும் அதுக்கு பல வருஷங்கள் எடுத்துக்குது. ஆனா கோமாளித்தனம் பண்றவங்களுக்கு ஆதரவும் வாய்ப்புகளும் சீக்கிரமா எளிதா கிடைச்சிருது. அண்ணன் ஜிபி முத்துவை பத்தி நான் பேசுனதுனால அவரை பிடிக்காமையோ இல்ல அவர் மேல இருக்க காழ்ப்புணர்ச்சினாலேயோ பேசுறேன்னு நினைக்க கூடாது. எனக்கு அண்ணனை ரொம்ப பிடிக்கும். நல்ல மனுஷன், குணமான, அன்பான, ரொம்பவுமே இன்னசென்ட்டான ஆளு. ஆனா இந்த மாதிரியான வாய்ப்புகள் கிடைக்கிற அளவுக்கு அவர் உழைச்சிருக்காரா? அதுக்கு சரியான திறமையுள்ள ஆள் அவர் எதுவும் தேடி போகல. அதைத்தான் நான் இந்த வீடியோல சொல்ல வந்திருக்கேன். முடிஞ்சிருச்சுல்ல, இனி என் முன்னாடி ஒருத்த நிக்க கூடாது. அவுட். இதுக்கு அவர் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தெரியும். அவருக்கு வாய்ப்பு கொடுத்தவங்கள தான் நான் அவரை வச்சு சொல்லியிருக்கேன் தவிர அவரை எதுவும் நான் சொல்லல. வேற எந்த ஒரு பர்சனல் அட்டாக்கும் கிடையாது. அவர் ட்ரை பண்ணவே இல்லை சினிமாக்கு. அவர் நார்மலா வீடியோ போட்டுட்டு இவர் அது ஓவரால் பண்ணிட்டு இருக்காரு. அவர் என்ன பண்ணிட்டாருன்னு படத்துல அவருக்கு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க. நமக்கு தெரியாது, நடிச்சதே தெரியல. என்ன உழைச்சிருக்காரு, அவரோட நடிப்பு திறமை என்ன, எதுக்காக அவரை யூடியூப் சேனல்ஸ்ல இருந்தெல்லாம் இன்டர்வியூ பண்றீங்க? நல்ல திறமையான கலைஞர்கள் எவ்வளவு பேர் வெளியில இருக்காங்க, அவங்க எல்லாம் இன்டர்வியூ பண்ணி தான் பெரிய ஆளாக்கி விட்டுறாங்க. இந்த வீடியோவை நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே போடணும் அப்படின்னு நினைச்சேன். இப்ப போடுறதுக்கு மெயின் ரீசன் இவர் தான். இவர் கொடுத்த ஒரு இன்டர்வியூனால தான். இப்ப சூர்யா அண்ணானா அவங்களுக்கு படிப்பு இல்லை, ஆரம்பத்துல இருந்து பெயிண்ட் அடிக்கிற வேலையிலிருந்து சின்ன வேலையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா போயிருக்காரு. இப்போ நான் ஆல்ரெடி ஒரு பெரிய ப்ரொபோஷனாக இருந்துட்டு திருப்பி எல்லாத்தையும் விட்டுட்டு ஒண்ணுமே இல்லாம 500 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு இப்பெல்லாம் நடிக்க முடியாது. நான் படிச்ச படிப்புக்கும் எஜுகேஷன் தகுதிக்கும் பேசிக்கா வந்து நம்ம ஒரு அதே வேலையிலே வேலை பார்த்துட்டு கரெக்டான யூஸ் பண்ணாம அடிப்பெல்லாம் காசு போட மாட்டாங்க. அல்லது நான் அப்படி அப்புறம் எப்படி அந்த படத்துல இப்ப என்ன வாங்கினாரு? அப்படி அந்த லெவல்ல நம்ம கிடையாதுமா. சோறு திங்கிறியா இல்ல பியல் திங்கிறட பேப்பனே இந்த பொழப்புக்கு 4 பேர் பொழைக்கிறத கிகோலோ பையா. ரொம்பவும் கான்ஃபிடன்ஸோட என்ன பண்ணாலும் அது நடிப்புன்னு ஆயிடுமா? அதை தான் இவர் பண்ணிட்டு இருக்காரு. இவர் சினிமாவில் நடிக்கணும் அப்படின்றதுக்காக என்ன கஷ்டப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லுங்க பாப்போம். சோசியல் மீடியாவில் வாட்டர்மெலன் சாப்பிட்ற மாதிரி வீடியோ போட்டாரு. அது ட்ரெண்ட் ஆயிடுச்சு. அதையே ஒரு பாயிண்டா பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி கேவலமா பண்ணா எல்லாத்தையும் ட்ரெண்ட் ஆக்கி விட்டுருவாங்க அப்படின்ட்டு எல்லாம் தெரிஞ்சும் அதை அவர் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. அவரோட நடிப்புல விழுந்த யூடியூபர்ஸ், யூடியூப் சேனல்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ் எல்லாமே அவங்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்குறாங்க.
டைரக்டர் அட்லி யாருன்னு கேட்டா அவெல்லாம் யாருன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு உரிமையில அப்படியே கூட அவருக்கு தெரியல. சினிமாவில் நடிக்கணும் அப்படின்றத லட்சியமா வச்சுக்கிட்டு சின்ன கமலே யாருன்னு தெரியாது அடிமட்டத்துல இருந்து கஷ்டப்பட்டு வந்தவர் சூரியன். அவரை போயிட்டு மட்டம் தட்டி பேசுறாரு. இவ்வளவுதான் இவருடைய சினிமா. கோமாளித்தனம் பண்றவங்களை நீங்க ரெகனைஸ் பண்ணி ஃபேமஸ் ஆக்கி விட்டு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா உண்மையா உழைக்கிறவன் எப்போ எப்படி சார் மேல வருவான்? இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கிட்டையுமே நான் கேட்டுக்கிறேன், வியூஸ், ட்ரெண்ட், டிஆர்பி, ஃபன் இந்த விஷயங்களுக்காக ஒருத்தவனுக்கு வாய்ப்பு கொடுத்து திறமையுள்ள இதய முரளி என்ன மாதிரி உள்ள ஆட்களுக்கு உங்களுடைய அன்பு, ஆதரவு, வாய்ப்புகளை கொடுங்க அப்படின்றத பணிவன்புடன் கேட்டுக்கிட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க. கட்டாயமாக இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டு போயிருங்க. ஓவரால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி விட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு போயிருங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பர், நல்லா இருந்துச்சு. உண்மையிலேயே அப்படி ஒரு சேனல் இருக்குன்னு உண்மையில நான் பார்த்ததும் கிடையாது. இப்பதான் ஃபர்ஸ்ட் பாக்குறேன். ஆனா உண்மையிலேயே நல்லாவே நடிக்கிறாரு. நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும் போதே அது தெரியுது. வடிவேலு அந்த சப்பானி கேரக்டர்லாம் அதெல்லாம் அந்த வாய்ஸ் அசைக்கிறதா இருக்கட்டும், அந்த அதுக்குன்னு மெனக்கிட்டுன்னு அந்த ட்ரெஸ், இந்த ஃபேஸ் கட்டு, அந்த விருமாண்டில அந்த பாதி மண்டையை சேவ் பண்ண அந்த படத்துலயுமே அப்படிதான் வரும். அது அப்படியே பண்ணியிருக்காரு ஒரிஜினலா. நானும் சும்மா ஏதோ பண்ணுவார் போல இருக்கு பார்த்தா அதுக்குன்னு அந்த முடிய வெட்டி அதுக்குன்னு நடிச்சு, அதாவது இது ஒன்றும் படத்துல கூட நடிக்கல அவரு. இந்த ரீல்ஸ்க்கே இவ்வளவு உழைச்சு பண்றது பெரிய விஷயம். வாய்ப்புலாம் தர வேண்டாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு இன்டர்வியூ எடுத்தாலே போதும் உங்களுக்கு எல்லாம். அந்த அவங்களும் இதான் சொல்றல, திறமையா இருக்கிறவங்களுக்கு இன்டர்வியூ எடுக்கிறது கிடையாது. இவர இந்த வாட்டர்மெலன் அவர் வந்து ஏதோ ஒரு காலேஜ்ல கூட கூப்பிட்டு இருந்தாங்க. அதாவது திரும்பியும் அந்த காலேஜ்லாம் ஏன் உண்மையிலே அவங்களுக்கு புரியுதா இல்லையா? ஒரு கெஸ்ட்டை கூப்பிடுறீங்கன்னா அது ஏதாவது படிப்பு சம்பந்தப்பட்டவங்களை கூப்பிட்டா கூட சரிங்களா, இல்ல ஏதாவது ஸ்போர்ட்ஸ்ல சாதிச்சவங்களை கூப்பிட்டா கூட சரிங்களா? இது எதுக்கு உங்களை கெஸ்டா கூப்பிட்டு எப்படி உங்க காலேஜ்ல இருக்கவங்க எல்லாரையும் இதே மாதிரி ரீல்ஸ் பண்ணணும்னு அனுப்பணும்னு நினைக்கிறாங்க? அதுதான் எனக்கு புரியவே இல்லை. எதுக்கு காலேஜ் ஸ்கூல்ல எல்லாம் கூப்பிடுறாங்கன்னு தான் புரியல. திறமைக்கெல்லாம் அது கிடையாது. இதே இவர் வந்து அந்த இவரு திவாகர் மாதிரி இவரும் பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னா மேபி வாய்ப்பு கிடைச்சிருக்கலாம். இவரு கொஞ்சம் அந்த எஃபெக்ட் போட்டு பண்றதுனால அதுதான் யாரும் இப்போ அதை ட்ரோல் பண்ற மாதிரி இருந்தா இல்ல கிறுக்குத்தனமா அந்த காத்துக்கரப்பு கலையே எப்படி அவரு நல்லாதான் பாடுறாரு. அவர் ஒரு இன்டர்வியூலயே நல்லா பாடி அது எப்படி இவ்வளவு கேவலமா பாட முடியும்னு அதையும் பண்றாரு. அப்போ அவர் வாண்டடா தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காருன்னா இப்போ இவங்களும் வாண்டடா தான் பண்றாருன்னு அர்த்தம். தெளிவாதான் இருக்காங்க. நம்ம தான் ஏமாலியா இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அதான் நல்லா இருக்கு. ஓகே, எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்